எல்லா சண்டையுமே வீட்டில் இருக்குமே இந்த சண்டையை வச்சு போயிட்டு படத்தை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு போனோம். ஆனால் தேட்டர்லாம் கூட இப்படிலாம் ஆளுங்க இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி செல்லே சினிமாஸ் இருக்குல்ல, அங்கே போயிட்டு அந்த கவுண்டரில் முன்னாடி உட்காந்துருக்க 2 பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா டிக்கெட் தான் போய் கேட்டோம். அதாவது இவர்கிட்ட கேட்குறோம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா என்ன வேணும் அப்படிங்கிறாரு. ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட ஏதோ சொத்து தகராறுக்கு வர மாதிரி. அடுத்தது பக்கத்தில் ஒரு கவுண்டரில் ஒரு பொண்ணு உட்காந்து இருந்துச்சு. நம்ம என்னன்னா சரி இந்த போயிட்டு கேட்டால் படம் தமிழ் இல்லைன்ட்டாங்க, அந்த சைடு போய் கேட்டால் வச்சு தமிழில் ஓடுதுன்னு சொல்லிடுவாங்க அப்படி ஒரு நப்பாசில போய் கேட்டேன். ஆனால் அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சுன்னா இப்போதானே அங்கே சொன்னாங்க தெரியலையா உனக்கு அப்படிங்குது. இப்போதானே சொன்னாங்களா ஏமா இப்போதானே சொன்னாங்களா அப்புறம் தானே சொன்னாங்களா அந்த ஆன்சரை சொல்றதுக்கு இங்கே உட்கார வைக்கல. வர கஸ்டமர்ஸ்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த படம் இப்போ இருக்கு அப்புறம் இருக்கு இத்தனை மணிக்கு ஷோ இருக்குன்னு மரியாதையாக பேசுறதுக்கு அவங்க உட்கார வச்சிருக்காங்க. அந்த வேலையை உங்களுக்கு பார்க்கறது இல்லைன்னா நீங்கள் போய் வெளியில் உட்காந்துக்கலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, நம்ம இந்த லக்கி பாஸ்கர் படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் என் லைஃபுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த லைஃபே அப்படியே போன மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அன்னைக்கான நாள் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கிட்டு நம்ம அடுத்த தேட்டர் போக ஆரம்பிச்சோம். அடுத்தது மெகா ஸ்டார் போனோம். அங்கே போய் பார்த்தோம்னா அங்கேயும் ஷோ இல்லை அப்படின்ட்டாங்க, ஈவினிங் தான் ஷோ அப்படின்ட்டாங்க. என்னடா இது, ஆனால் ஆன்லைனில் பார்த்தா போட்டிருக்கே இது இப்படி பார்க்குறது இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறமே தான் ஜங்ஷன்ட்ட இருக்க எல்ஐ சினிமாஸ் போனோம். அதாவது சோனா மீனா இருக்குல்ல, அங்கே போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் ஒரு வழியாக தமிழில் போட்டிருந்தாங்க அந்த பிரெடேட்டர் படத்தை. ஆனால் படம் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிரெடேட்டர் படம் பார்த்தோம்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக த்ரில்லா அப்படியே ஒரு மாதிரி யாரை கொல்லுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லை, நம்ம கூட பார்த்தீங்கன்னா அது ஒன்றிணைஞ்சு வருது. நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் மனுஷங்க பண்ணுற மாதிரி அதுவும் பண்ணுது. அது தனக்காக தன்னோட தம்பிக்காகவோ அண்ணனுக்காகவோ போராடுது. அது கூட குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி அதில் 2-3 கேரக்டர் இருக்குது. உண்மையாலே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை போயிட்டு தியேட்டரில் பாருங்கள், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஃபேமிலியோடையும் குழந்தைங்களோடையும் போய் பார்க்கலாம், கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். அதில் இருக்க டெக்னிக்கல் திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த பிரெடேட்டர் யூஸ் பண்ணுற ஒரு சில வெப்பன்ஸ்லாம் இல்லாமலே அந்த கிரகத்தில் இருக்க ஒரு சில உயிரினங்களை பயன்படுத்தி அது சண்டை போடும். அதெல்லாம் உண்மையிலே பார்க்குறது ரொம்ப அற்புதமாக இருந்தது. பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லதான். ஆனால் அந்த மாரிஸில் பார்த்தீங்கன்னா அந்த தேட்டரில் அந்த 2 பேரும் பண்ண வேலை பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணவே கூடாது, மிகப்பெரிய தப்பு. ஏன்னா வர கஸ்டமர்ஸ்ட்ட பார்த்தீங்கன்னா மரியாதையும் ஹம்புலாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படிங்கிற மாதிரி ரிக்வஸ்ட்டாக கேட்கலாம் கூட பரவாயில்ல, ஹம்புலாக கேட்கணும். ஆனால் அதை விட்டுட்டு சவடாலுக்கு தின்னுக்கிட்டு போய் டிக்கெட் கேட்குறப்ப என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாங்கள் சொன்னாங்க தெரியலையா உனக்கு அப்படிங்கிறாங்க. ஏமா தெரியாதவங்களுக்கு நீங்கள் தான் சொல்லணும் என்ன வேலை பார்க்குறோமோ அந்த வேலைக்கு மரியாதை கொடுத்து வர கஸ்டமர்ஸ்ட்ட கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பேசுங்க. இதான் சின்ன ரிக்வஸ்ட். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் சொன்னாலும் சரி சொன்னாலும் சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி பேடான ஏதாச்சும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.